மனிதருள் மாணிக்கம், ரோஜாவின் ராஜா என்று அழைக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் விழா. இந்த தேசத்தின் ஒப்பற்ற பிரதமராக இருந்தவர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாபெரும் தலைவராக திகழ்ந்தவர், பூரண சுயராஜ் என்ற முழக்கத்தை முதல் லாகூர் மாநாட்டில் உறக்க ஒலித்தவர். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு இன்று பிறந்தநாள். தேசம் அவரை போற்றுகிறது, வாழ்த்துகிறது, அவருடைய தியாகங்களை நினைவு கூர்ந்து பார்க்கிறது. நாடு விடுதலை அடைந்தவுடன் இந்தியா எங்கே போக போகிறது என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். பிரிட்டிஷ்காரர் மீண்டும் தங்களிடம் ஒப்படைப்பார்கள் என்று கணித்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு தன்னை நிமிர்ந்த இந்தியாவாக உலக நாட்டுக்கு எடுத்து காட்டியவர். மிகப்பெரிய பஞ்சம் தாண்டவமாடியது. பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி என்று இந்த தேசத்திற்கு பசி இல்லாத நாடாக, பட்டினி இல்லாத நாடாக உருவாக்க எல்லா முயற்சியும் எடுத்தார். அது மட்டுமல்ல, குண்டூசி கூட தயாரிப்பதற்கு வாய்ப்பில்லாத இந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தியவர். தொழிற்சாலைகளாகட்டும், நதிநீர் அணைகளாகட்டும், பசுமை புரட்சியாகட்டும், வெண்மை புரட்சியாகட்டும், உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த தலைவர் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள். 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்தார். அதே போன்ற ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்று இரு அணிகள் இருக்கும் பொழுது அணிசேரா நாடுகள் என்ற நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்டை முதலில் உலகத்திற்கு எடுத்துக்காட்டியவர். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய பிறந்த நாளில் காங்கிரஸ் பேரியக்கம் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறது.